2024-25 ஆண்டிற்கான இந்திய அரசின் நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ததை அடுத்து பட்ஜெட்டின் நிறை குறைகள் அரசியல் களத்தில் விவாதிக்கப்பட்டு வருகின்றது. இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. குறிப்பாக ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் பல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு தனியாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது பிற மாநிலங்களை ஏமாற்றத்தில் ஆழ்த்தியுள்ளது. பிரதமர் மோடியின் ஆட்சி நிலைக்க தெலுங்கு தேசம் மற்றும் ஐக்கிய ஜனதா தள எம்பிக்களின் ஆதரவு தொடர்ந்து தேவை என்பதாலேயே இந்த பட்ஜெட் அவர்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது என்பதே எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இந்த பட்ஜெட்டை ஆந்திரா, பீகார் பட்ஜெட் என விமர்சித்துள்ளது. இந்த முறை நிதிநிலை அறிக்கையை தயாரிக்கும் போது தமிழ்நாட்டின் சில தேவைகள், குறிப்பாக 3 ஆண்டுகளாக விடுவிக்கப்படாமல் இருக்கும் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான நிதி, தாம்பரம் செங்கல்பட்டு இடையே மேம்பால விரைவு சாலை திட்டத்திற்கான ஒப்புதல், கோயம்புத்தூர் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான ஒப்புதல், தமிழ்நாட்டில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள புதிய ரயில்வே திட்டங்களை விரைந்து செயல்படுத்திட போதிய நிதி ஒதுக்கீடு, கிராமப்புற மற்றும் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டங்களின் கீழ் கட்டப்படும் வீடுகளுக்கான செலவு வரம்பை உயர்த்துதல் போன்ற தேவைகளை கவனத்தில் கொள்ள வேண்டும் என ஜூலை 21ஆம் தேதி தனது எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டிருந்தார். ஆனால் தற்போது வெளியான அறிக்கையில் தமிழ்நாட்டின் மெட்ரோ ரயில் திட்டங்கள் மற்றும் புதிய ரயில்கள் குறித்து எந்த அறிவிப்பும் இல்லாததற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டின் பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை போல தெரியாமல் ஆந்திரா, பீகார் மாநிலங்களை ஆள்வோருடன் போட்டுக்கொண்ட கூட்டணி ஒப்பந்தமாகவே தெரிகிறது என விமர்சித்துள்ளார். மேலும் மதவாத அரசியலை தொடர்ந்து புறக்கணிக்கும் ஒரே காரணத்துக்காக நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் தமிழ்நாட்டின் மீது வன்மத்தை கக்கும் விதமாக பட்ஜெட் அமைந்துள்ளதாக அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். பீகார் மாநிலம் அடிக்கடி வெள்ள பாதிப்புகளுக்கு உள்ளாவதாக கூறி அதற்கு 11,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனை சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டிற்கு இன்றளவும் மத்திய அரசின் நிதி வந்து சேரவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். 37,000 கோடி ரூபாய் பேரிடர் நிவாரணம் கோரி விரிவான அறிக்கையை தமிழ்நாடு சமர்ப்பித்த பிறகும் 276 கோடி மட்டுமே வழங்கப்பட்டது தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய அநீதி என தெரிவித்துள்ளார். பட்ஜெட்டில் பாரபட்சமாக செயல்பட்ட மத்திய அரசை கண்டித்து இந்தியா கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் பிரதமர் தலைமையில் 27ஆம் தேதி முதலமைச்சர்கள் கலந்து கொள்ளும் நிதி ஆயோக் கூட்டத்தையும் புறக்கணிக்க உள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இது மட்டுமில்லாமல் முந்தைய பட்ஜெட் தாக்கல்களில் நிர்மலா சீதாராமன் திருக்குறள் மற்றும் தமிழ் செய்யுள்களை மேற்கோள் காட்டி பேசுவது வழக்கம். ஆனால் இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு போன்ற வார்த்தைகள் கூட புறக்கணிக்கப்பட்டிருப்பது தமிழர்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.